ஹலோ ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான கிளாஸியான மிரர் கேக்கு நம்ம வீட்டிலே பண்ணலாம். பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே அப்படியே சும்மா தக தகன்னு மின்னும். ஃபுல் சாக்லேட் லோடட், சாக்லேட் பேஸ்கில் அப்புறமேட்டு சாக்லேட் ஃப்ரெஷ் க்ரீமு, வீப்பிங் க்ரீம்லாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம கிளாஸியான மிரர் சாக்லேட் கனாசாவும் நம்ம வீட்டிலே நம்ம ரெடி பண்ணி கேக்கு டெக்கரேட் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேஸ் கேக்கு வந்து 1 kg பண்ணுறேன். அதனால் 1 கப்பு மைதா மாவு, 1/4 கப்பு கொக்கோ பவுடர் எடுத்துருக்கிறேன், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா 2 தடவை சலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு கேக் சாஃப்டாக கிடைக்கும். இது எக்லெஸ் கேக்கு, அதனால 1/4 கப்பு ஆயில் சேர்த்துக்கிறேன், ரீஃபண்ட் ஆயில். 1 கப்பு பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகரும் ஆயிலும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கப்பு வார்ம் மில்க் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறியும் இருக்கக்கூடாது. மிதமான சூட்டில் இருக்கிற மில்கை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சலிச்சு வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸை இதில் சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் கண்டிப்பாக சேர்த்துக்கணும், அப்போ தான் கேக் சாஃப்டாக இருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு சூப்பரான எக்லெஸ் கேக் பேட்டர் ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம ப்ரீஹீட் பண்ண இருக்கிற பேனில் வச்சு ஒரு 45 to 50 மினிட்ஸ் பேக் பண்ணால் நமக்கு சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக் கிடச்சிரும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சாஃப்டாக தெரியுது பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம மிரர் சாக்லேட் கனாசா பண்ணுறதுக்கு 1/2 கப்பு கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, 1 கப்பு சர்க்கரை, 1 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் எதுவும் லம்ஸ் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிதமான சூட்லேயே நம்ம இதை ஹீட் பண்ணணும், ஓவர் ஹீட்டில் நம்ம பண்ணக்கூடாது. கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறதுனால நம்மளுக்கு டெக்ஸ்சர் நல்லா கிடைக்கும். 1 டீஸ்பூன் நம்ம வெண்ணெய் சேர்த்துக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிளாஸியான லுக்கு அப்போ தான் கிடைக்கும். ஸோ மறக்காமல் சேர்த்துக்கோங்க. சாக்லேட் வீப்பிங் க்ரீம் பண்ணுறதுக்கு 1 கப்பு வீப்பிங் க்ரீம் எடுத்து மீடியம் ஸ்பீட்லேயே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். வீப்பிங் க்ரீம் பண்ணுறப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். மீடியம் ஸ்பீட்லேயே நம்ம பீட் பண்ணி எடுக்கணும். வீப்பிங் க்ரீம் பண்ணுற பவுலும் ரூம் டெம்பரேச்சரும் நம்ம கூலிங்காக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிக் ஃபார்ம் ஆகி வரும். சாக்லேட் வீப்பிங் க்ரீம் பண்ணுறதுக்காக 1/4 கப்பு கொக்கோ பவுடரை சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க, சும்மா லைட்டாக மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும். இப்போ நம்ம கேக் டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்பாஞ்ச் கேக் எடுத்து 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஈக்குவல் லேயராக கட் பண்ணி எடுக்கணும், அப்போ தான் ஹைட் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு போர்டில் கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் பண்ணுறதுக்கு சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். சுகர் சிரப் அப்ளை பண்ணுறது ரொம்ப ஓவராக அப்ளை பண்ணக்கூடாது, இல்லாட்டி கேக்கோட க்ரீம் ஒட்டாது. தனி லேயர் மாதிரி தெரியும், க்ரீம் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஈக்குவலாக க்ரீமை அப்ளை பண்ணுங்கள். ஒரே மாதிரி அப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு கேக் பார்க்குறதுக்கு லாஸ்ட்டாக கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு லேயர் பண்ணுறப்பவும் சைடில் க்ரம் கோட் முடிச்சுட்டு வாங்க, அப்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கேக் ஃபினிஷிங். அப்போது இதே மாதிரி 3 லேயரும் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் நம்மளுக்கு செட் ஆகி வரும். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். கேக்கில் க்ரீமு ஒரே அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணி எடுக்கணுன்னா நம்ம பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி அதில் ஃப்ரெஷ் க்ரீமை அப்படியே அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும் கேக் மேலே க்ரீமு. ஸ்பேச்சுலா வச்சு கரெக்டாக நம்ம கேக்கை ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் சிரப்பை கேக் மேலே நம்ம ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஊற்றிக்கலாம். சாக்லேட் சிரப் அப்ளை பண்ணதுக்கப்புறமும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் நல்லா செட் ஆகி வந்துடும். கேக்கில் மெல்ட் ஆகாமல் இருக்கும். ஃபைனலாக 2 சாக்லேட்டு, ஹர்ஷி சாக்லேட்டு, சாக்லேட் பிஸ்கெட் வச்சு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேக்கை கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம லைட்டாக சாக்லேட் சிரப் ஊற்றி சர்வ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கேக் பர்ஃபெக்டாக வரும். அப்படியே நம்மளுக்கு பேக்கரியில் கிடைக்கிற டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.